நான் ரீசென்ட்டா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர மீட் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் என்ன சொன்னாரு அப்டின்னா, நான் வந்து WhatsApp பிராட்காஸ்ட் மூலமா நான் வந்து எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. எத்தன பேருக்கு பண்றீங்கன்னு? நான் நெறைய குரூப் கிரியேட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 2000 பேருக்குலேருந்து 3000 பேர் அனுப்பிட்டு இருப்பேன்னாரு. சார் இப்போ இந்த 3000 பேர்ட்ட வந்து நீங்க அனுப்புற நம்பர், கான்டாக்ட் நம்பர் வந்து அவங்ககிட்ட சேவ்ல இருக்குமான்னு கேட்டேன். இல்ல எத்தன பேர்ட்ட இருக்கும்? என்ன ஒரு 50 பேர்ட்ட இருக்கும். அப்ப அந்த 50 பேருக்கு மட்டும் தான் சார் போகும். மத்த யாருக்குமே அது போகாது. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு. உண்மையிலேயே தான். பிராட்காஸ்ட்ங்கிற ஆப்ஷன் யாருக்கு குடுத்துருக்காங்கன்னா, இப்போ என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து உங்கட்ட இருந்துச்சு. அதாவது நீங்க கான்டாக்ட்ல சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பிராட்காஸ்ட் மூலமா அனுப்ப முடியும். இந்த பிராட்காஸ்ட் என்னன்னா, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் குரூப் வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம குரூப் கிரியேட் பண்றோம். அந்த குரூப்ல 1000 பேர சேர்க்கிறோம். நீங்க ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா, அந்த 1000 பேருக்கும் போகும். 1000 பேரும் பார்ப்பாங்க. ஆனா 1000 பேர் ஒரே பிளாட்ஃபார்ம்ல பார்ப்பாங்க. பட் இந்த பிராட்காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 1000 பேர அந்த குரூப்ல செட் பண்ணீங்க. அதாவது பிராட்காஸ்ட் குரூப்ல செட் பண்ணிட்டு, நீங்க 1000 பேருக்கு அனுப்புனீங்கன்னா, 1000 பேருக்கு இண்டிவிஜுவலா போகும். இதான் ஒரு அட்வான்டேஜ். ஆனா, உங்க கான்டாக்ட் நம்பர் அவங்கட்ட இருக்கணும். அதாவது கான்டாக்ட் நம்பர்னா கான்டாக்ட் லிஸ்ட்ல. இல்லன்னா நீங்க அனுப்பிட்டே இருப்பீங்க. அவங்களுக்கு எதுவுமே ரிசீவ் ஆகாது.